அன்பர்களே, இன்று கருட பஞ்சமி. திருக்கண்ணமங்கை ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் கோவிலுக்கு செல்கிறோம். திருவாரூர் கும்பகோணம் சாலையில் திருவாரூரிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருக்கண்ணமங்கையில் இந்த கோவில் உள்ளது. திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த தலம். பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் திருமணம் நடைபெற்ற கிருஷ்ணமங்கள க்ஷேத்திரம் இது. 108 திவ்ய தேசங்களிலே 27வது திவ்ய தேசம். விமானம், மண்டபம், ஆரண்யம், க்ஷேத்திரம், தீர்த்தம், ஆறு, நகரம் முதலிய 7 லட்சணமும் ஒருங்கே இது அமைய பெற்றதால் சப்தாமிர்த க்ஷேத்திரம் என்று இதனை சொல்வார்கள். விமானம் உட்பலவதாக விமானம், மண்டபம் வேத மண்டபம், ஆரண்யம் கிருஷ்ணாரண்யம், கிருஷ்ணமங்கள க்ஷேத்திரம், தீர்த்தம் தர்சன புஷ்கரணி, ஆறு வெட்டாறு, நகரம் திருக்கண்ணமங்கை. மகாலட்சுமி திருமாலை மணக்க இங்குள்ள தர்சன புஷ்கரணியை அடைந்து தவம் மேற்கொண்டார். தவத்தை மெச்சிய திருமால் காட்சி தந்தார். பின்னர் தேவர்கள் முனிவர்கள் ஒன்று கூடி திருமால் மகாலட்சுமி திருமணத்தை நடத்தி வைத்தனர். தனது பட்ட மகிழ்ச்சியாக தர்சன புஷ்கரணி நீரினால் அபிஷேகம் செய்வித்தார் திருமால். அதனால் தாயார் அபிஷேகவல்லி என பெயர் பெற்றார். எனவே இந்த பகுதி லக்ஷ்மி வனம் என பெற்றது. இங்குள்ள தர்சன புஷ்கரணியை சிவன், பிரம்மா, முருகன், விநாயகர் ஆகியோர் 4 திசைகளிலும் காத்து வருகிறார்கள். இந்த கோவில் 4 சுற்றுகளை கொண்டது. முதல் கோபுரமான மொட்டை கோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் பலிபீடம், கொடிமர தரிசனம் செய்யலாம். இடப்புறம் ஆழ்வார்களும் வலப்புறம் மணவாள மாமுனிகளும் சன்னதி கொண்டிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து ராஜகோபுரம் கடந்தால் செண்பக பிரகாரம் எனப்படும் முதல் பிரகாரம். இதன் வடபுறத்தில் திருக்கண்ணமங்கை ஆண்டான் திருவரசும் தலவிருட்சமாக மகிழ மரமும் உள்ளது. 2வது ராஜகோபுரம் கடந்தால் கருடாழ்வார் சன்னதி. இவர் இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றவர். கருட பஞ்சமி இல்லையா? இவரை வழிபட்டால் கைமேல் பலன் கிடைக்கும். நின்ற கோலத்தில் சங்கு சக்கரம் தரித்து காட்சி தருகிறார். இவருக்கு 9 கஜம் கட்டம் போட்ட கருப்பு நூல் கலக்காத புடவைதான் சாற்றப்படும். நாள்தோறும் பிரார்த்தனை திருமஞ்சனம் இவருக்கு நடைபெறுகிறது. திருவந்திக்காப்பு மண்டபத்தின் மேல்புறத்தில் 2 பக்கங்களிலும் கருடன் உள்ளார். தாயார் சன்னதியில் அபிஷேகவல்லி நாச்சியார் வீற்றிருந்த கோலத்தில் உள்ளார். தெற்கு வடக்கு சுவர்களிலே சாளரத்தில் தேன்கூடு உள்ளது. திருமால் திருமணத்தை காண வந்த தேவர்கள் இங்கு தேனியாக உள்ளார்கள் என்பது ஐதீகம். ஆண்டாளுக்கு தனி சன்னதி உள்ளது. போகி, பொங்கல், மாட்டுப் பொங்கல் நாட்களிலே ஆண்டாளுக்கு புஷ்கரணியில் திருமஞ்சனம் நடைபெறும். வைகுண்டவாசல், தேசிகர், நவநீத கிருஷ்ணர், கோதண்டராமர் சன்னதிகளும் இங்கு உள்ளன. கருவறையில் பெருமாள் 16 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவியோடு காட்சி தருகிறார். சித்திரை பெருந்திருவிழா, வைகாசி வசந்த விழா, ஆஷாட ஏகாதசி, ஜேஷ்டாபிஷேகம், ஸ்ரீ ஜெயந்தி, நவராத்திரி, தேசிகர் விழா நாட்கள், ஐப்பசி திருப்பவித்ரோத்சவம், மார்கழி வைபவங்கள், பங்குனி திருக்கல்யாணம் போன்றவை இங்கு விழா நாட்கள். எல்லா நலன்களையும் அளிக்கும் திருக்கண்ணமங்கை பக்தவத்சல பெருமாளையும் கருடாழ்வாரையும் தரிசித்து நல்லருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.